அனைவருக்கும் வணக்கம். இன்று பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் இருந்து 3 குறட்பாக்களை நாம் காணலாம். பொறையுடைமை என்றால் பொறுத்தருளுதல் அல்லது பொறுத்து கொள்ளுதல் என்பது பொருளாக கொள்ளப்படுகிறது. இதில் 3 குறட்பாக்கள் காணப்படுகின்றன குறிப்பிட்ட சில வகுப்புகளுக்கு. அதனை நாம் காண்போம். ஏன்னா ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 குறள். வகுப்பு வாரியாக பார்க்கும்போது சில வகுப்புகளுக்கு 2 அல்லது 3 குறள்கள் உள்ளன. அதையே இங்கே நான் சொல்கிறேன். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதனுடைய பொருள், நிலமானது அதை தோண்டுபவர்களை கூட பொறுத்து கொள்ளுகிறது. பொறுத்து கொள்ளுதல் என்ன? தாங்கி நிற்க வைக்கிது, கீழே விழ வைக்கல. நம்ம செய்வோமா? நம்மளை யாராவது அடிச்சிட்டாங்கன்னா பதிலுக்கு உடனே ஒரு அடி, திட்டுனா பதிலுக்கு பதில் கொடுப்போம் தான். இதுதான் மனித இயல்பு. ஆனால் அது மாதிரி இருக்கக்கூடாது. நிலமானது தம்மை தோண்டுபவர்களை கூட பொறுத்து கொள்ளுகிறது. தன்னுடைய வலிகளை தாங்கி அவங்கள கீழே விழாமல் தாங்கி பிடிக்குது இல்லையா? அதுதான் தாங்கும் நிலம், அகழ்வாரை தாங்கும் நிலம். அதுபோல நல்ல பண்புகளை உடைய மக்கள் தம்மை இழி சொற்களை கூறி அல்லது வசை சொற்களை கூறி நம்மை இழிவுபடுத்துபவர்களை கூட பொறுத்து கொள்ளுதல் அவர்களது சிறந்த பண்பாக கொள்ளப்படுகிறது. அதில் வள்ளுவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நம்மளை திட்டுறாங்க இல்லை வசை சொற்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் அவர்களை மீண்டும் பதிலுக்கு கடிந்து கொள்ளுதல் கூடாது. பொறுத்துக்கணும் இல்லையா? பொறுத்து கொண்டால் நல்லது கிடைக்கும். நம்மளை திட்டினவன் கூட என்ன பண்ணுவான்? ஐயோ நம்ம தவறாக திட்டி விட்டோம்னு அவனே இழிவாக எண்ணி நம்மை விட்டு விலகுவான். இதுவே இதன் பொருளாக கொள்ளப்படுகிறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை. இதன் குறளின் ஒரே வரி பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, நிலமானது தன்னை தோண்டுபவர்களை எப்படி பொறுத்து கொள்ளுகிறதோ, அவர்களுக்கு தீங்கு செய்யாமல் பொறுத்து கொள்ளுகிறதோ, அதுபோல நாமும் நம்மை இகழ்ந்து பேசுபவர்களை கண்டு கோபப்படாமல் பொறுத்து கொள்ளுதலே சிறப்பு என்கிறது குறள். நாளை மீண்டும் சந்திக்கலாம்.